இப்பொழுது சாமையில் விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது என்பதை காண்போம். சாமை பயிரில் 3 வகையான விதை நேர்த்தி உள்ளன. 1 விதையை கடினப்படுத்துதல், 2 பூஞ்சால விதை நேர்த்தி, 3வது உயிரியல் விதை நேர்த்தி அல்லது நுண்ணுயிர் விதை நேர்த்தி. விதை ஏன் கடினப்படுத்த வேண்டும் என்றால், விதைகளுக்கு செயற்கையாக வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை கொடுப்பதற்காக விதைகளை கடினப்படுத்துகிறோம். இதற்கு 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதைகளை 6 மணி நேரம் ஊற வைத்து பின்பு நிழலில் உலர்த்திவிட வேண்டும். இதற்கு பின்பு பூஞ்சால விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இது ஏன் செய்ய வேண்டும் என்றால், விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக 1 கிலோ விதைக்கு திரம் அல்லது கார்பன்டசியம் 2 கிராம் வீதமும் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதமும் அல்லது சூடோமோனாஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதமும் கலந்து இட வேண்டும். நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கருக்கு தேவையான விதையுடன் 200 கிராம் அசோஸ்பெரில்லம் மற்றும் 200 கிராம் பாஸ்போபாக்டீரியாவை கலந்து இட வேண்டும். அல்லது அசோபாஸ் 1 கிலோ விதைக்கு 40 கிராம் வீதம் இட வேண்டும். இதை இடுவதற்கு நுண்ணுயிர் உரங்களை விதையுடன் கலப்பதற்கு ஆரிய வடிகஞ்சி அல்லது கோந்து போன்ற பொருளை பயன்படுத்தி கலந்து நிழலில் உலர்த்த வேண்டும். இந்த விதை நேர்த்தியை விதைப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக தான் செய்ய வேண்டும்.